கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 13 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த உலகத்தில் பிரசங்கிக்கும்படி வந்தார். தேவ ராஜ்யத்தை நமக்கு உள்ளே சுவிசேஷத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. கர்த்தர் அந்த வழியாக போகும்போது சிறு பிள்ளைகளை எல்லாம் தொடும்படிக்கு அவளை கொண்டு வரும்போது சீஷர்கள் எல்லாம் அதட்டுறாங்க. எதுக்கு அதட்டினாங்கன்னு தெரியல அவங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இயேசு அதை கண்டு முதல்ல அவர் விசனம் அடைந்தார். சின்ன பிள்ளைங்களை போயிட்டு நீங்கள் கோபிச்சுக்கிறீங்களே, சின்ன பிள்ளைங்க மேலே போயிட்டு கோபத்தை காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. அவர் முதலாவதாக அந்த சிறு பிள்ளைகளை கடிந்து கொண்டதன் நிமித்தமாய் அவர் விசனம் அடைந்தார். நம்மெல்லாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன பிள்ளைங்க தெரியாமல் எதுனா ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களை போட்டுக்கின்னு பயங்கரமாக திட்டுறோம், ஒரு மாதிரி செய்கிறோம். அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் என்றால் அவர்கள் கபடற்றவர்கள். சின்ன பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க? கபடற்றவங்க. மனுஷன் தான் சூது வாது கபடெல்லாம் இருக்கிறவன். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மனுஷன் இப்படிப்பட்ட புத்தியில் இருக்கிறான், இப்படிப்பட்ட கேரக்டரில் இருக்கிறான் அப்படின்லாம் தெரியாமல் அந்த பிள்ளைங்க கபடம் இல்லாமல் அந்த பிள்ளைங்க விளையாடுவாங்க, கபடம் இல்லாமல் அந்த பிள்ளைங்க வாழ்வாங்க. இப்போ அதனால் ஆண்டவர் நல்லா பார்த்து, கபடமில்லாத இந்த பிள்ளைகளை நீங்கள் அதட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் முதலாவது விசனம் அடைந்து சிறு பிள்ளைகளை தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்களேன், அந்த வசந்த வாசிங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். எல்லாம் கவனிக்கிறீங்களா? சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு என்ன கொடுங்க? இடம் கொடுங்க. அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எல்லாமே சொல்லாமா? தேவனுடைய ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளை போன்றவர்களுடையது. இந்த சின்ன பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கபடு இல்லாதவர்கள். அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிந்து பார்க்க தெரியாது. அந்த பிள்ளைகள் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கும்போது அந்த காரியத்தை அப்படியே நம்பி அதை அப்படியே செய்கிறவங்க. அவங்களுக்கா எந்த ஒரு காரியத்தை செய்ய தெரியாது, இல்லையா? அதே போலத்தான் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏசப்பா சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று நான் சொல்லுகிறேன். நான் சொல்கிறத சின்ன பிள்ளைங்க எப்படி அதை கேட்டு அப்படியே செய்வாங்களோ. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண தெரியாது. அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்ன பிள்ளைங்க எப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொன்னால் அதை அப்படியே செய்வாங்களோ, அதே போல் நீங்களும் இயேசு கிறிஸ்துவாகி என்னுடைய நாமத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு தேவன் இங்கே சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? சின்ன பிள்ளைங்க எப்படி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தா அப்படியே செய்வாங்களோ, அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். அதனால தான் 15 வசனம் மறுபடியும் வாசிப்பாக்கலாம். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நிறைய பேர்லாம் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய அந்த கேரக்டர்லாம் பயன்படுத்தி கொண்டு சாக்லேட்லாம் கொடுத்து ஏமாற்றி, என்ன ஒரு காரியத்தை இதை செய்யுங்க, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? அப்படியே ஃபாலோ சொல்லி கொடுக்கறத அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. அதே போல் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நான் தேவனுடைய குமாரன். ஆமேனா? தேவனுடைய குமாரனாகிய நான் தேவனை சொல்லுகிறேன். ஏன்னா நீங்கள் தேவனை ஒருவரும் ஒரு காலம்
கண்டதில்லை, ஆனால் நான் என் பிதாவை கண்டிருக்கிறேன், என் தேவனை கண்டிருக்கிறேன். தேவனை குறித்த நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய ராஜ்யத்தை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்னுடைய வார்த்தையை சிறு பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ, என்ன அந்த பிள்ளைங்களுக்கு கபடு இல்லை. ஆமேனா? அவர்களுக்கு சூதுவாது தெரியாது. யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே செய்யும். கைத்தட்டு அப்படின்னா அந்த பிள்ளைங்க கைத்தட்டு. ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்காது, கைத்தட்டும் உற்சாகமாக. ஆமேனா? பாட்டை சொல்லி கொடுத்தா அந்த பாட்டை அப்படியே பின்பாட்டு பாடம். ஏன்னா இந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு சிறுவர் ஊழியெல்லாம் செய்து ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆரம்ப நாட்கள் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாடல் சொல்லி கொடுக்குறது, வசனம் சொல்லி கொடுக்குறது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, அவர்களை என்ன செய்தார் கர்த்தர்? அணைத்து கொண்டார். ஆமேனா? நல்லா கவனிங்க, அவர்களை அணைத்து கொண்டு, அப்புறம் இரண்டாவது அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை சிறு பிள்ளைகளை போல, ஆமேனா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நாங்கள் சிறு பிள்ளைகளை போல பரலோக ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு சபையில் வந்து உட்கார்ந்திருக்கிற நம்மை அவர் அணைத்திருக்கிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களெல்லாம் அணைக்கிறதுக்கு, சின்ன பிள்ளைங்களெல்லாம் தூக்குறதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். ஆமேனா? குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அந்த குழந்தைங்க மேலே ஆசையாக இருக்கும். எங்கேயாச்சும் வெளியே போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, அங்கெல்லாம் ஒரு குழந்தைங்களாம் இருக்கும்போது அந்த யார் பெற்ற குழந்தையோ முன்ன பின்ன அறிமுகலாம் இருக்காது. ஆனால் அந்த குழந்தைய பார்த்ததுமே நம்ம மார்பில் அணைக்கிறத போல ஒரு ஆசை நமக்கு இருக்கு இல்லையா? இயேசு ராஜா தேவனுடைய சபையில் வந்திருக்கிற நம்மை அவர் அணைத்து கொண்டிருக்கிறார். கையை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஏன் தெரியுமா? இயேசு ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு, வார்த்தையை விசுவாசித்து, அப்பா நாங்கள் உங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சபைக்குள்ளே வந்திருக்கிற நம்மை அவர் அணைத்திருக்கிறார். அவர்கள் மேலே கையை வைக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த கை வைத்து ஜெபிப்பது என்பது, கை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பது என்பது, நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஏசாவை பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படின்னா கை வச்சு தான் ஆசீர்வதிப்பாங்க. இது இந்த கைகளை வைத்து ஆசீர்வதிப்பது என்பது நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆவியில் மனதார அந்த சத்தியத்தின்படியே அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த ஜபத்துக்கு அது வல்லமையை தேவன் கொடுக்குறார். அதனால தான் வரும்போதெல்லாம் நம்ம தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுறோம். அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுற அந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம். அது நல்ல ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். நல்லா கவனிங்க, நமது ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய மகிமையை அறிந்தவராய், தேவனையே எப்போதும் தம் கண்முன் நிறுத்தி வைத்திருக்கிற நமது ஆண்டவர் நம்மேல் அவர் கைகளை வைக்கிறார். ஆமேன் சொல்லாமா? எப்பெல்லாம் அவர் சமூகத்துக்கு நம்ம வருகிறோமோ, எப்பெல்லாம் அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்ம அவர் அணைக்கிறார். இது நீங்கள் மறக்கவே கூடாது. நம்மளை சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் பார்க்குறாரு. இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து நிறைய மனசுக்குள்ள வேதனைகள்லாம் வச்சுக்கின்னு, ஆண்டவரே நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறது தெரியலன்னு கூட நினைக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, ஜபம் என்கின்ற ஒரு மகிமையான காரியத்துக்கு நேராய் நாம் போகும்போது, அவர் சிறு பிள்ளையை போல மார்பில் அணைத்து நம் மேல் அவர் கைகளை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமேனா? அவர் எப்படி நம்மை நோக்கி பார்க்கிறார் என்றால், நான் கொடுத்த இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் சிறு பிள்ளைகளாகவே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை தான் இன்றைக்கி நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அதனால் சின்ன பிள்ளைங்க தப்பு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, தெரியாமல் எதாவது செஞ்சுட்டாங்கன்னா, நம்ம அவங்க மேலே பயங்கர ஆக்ரோஷத்தை செலுத்துவோமா? சின்ன பிள்ளை தெரியாமல் போயிருச்சு, தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி அந்த சின்ன பிள்ளைகளை மன்னித்து விடுவோமோ, அதே போல தான் சபையில் இருக்கிற நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரியத்தில் நாம் நழுவும் போது, நம்முடைய கால் சறுக்கும் போதும் இந்த சிறு பிள்ளைகளைப் போலவே கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார் என்பதுதான் சத்தியம். ஆமேனா? நல்லா கவனிங்களேன், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த இடத்துல
நாம் எல்லாரும் சிறு பிள்ளைகளைப் போல கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எப்பொழுதுமே இந்த பிசாசை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாத்தானை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன ஒரு காரியத்தை செய்கிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நிற்பான். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு நாம் எந்த அளவுக்கு ஜெயம் எடுத்திருக்கிறோம் என்பதை நம்ம நல்லா அதில் தான் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இப்போது தேவனுக்கு பிள்ளைகள் தேவை, அவருடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகள் வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனிதர்களை சிருஷ்டித்தார். ஆனால் சத்துரு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, தேவனுடைய ராஜ்யம் செயல்படக்கூடாதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, எப்பொழுதுமே அவன் போராட்டத்தை கொண்டு வருகிறான். நல்லா கவனிக்கணும். இப்போது தேவனுடைய ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளை போன்றது அப்படின்னு இங்கே கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, இப்போ நல்லா பெரிய வளர்ந்த மனிதர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தான் கபடு இருக்கும் இல்லையா? எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், நல்ல இந்த உடல் வளர்ச்சி நல்லா ஏற்பட்டிருக்கிற இவர்களுக்குள்ள தான் இந்த தவறான எண்ணங்கள், தவறான புத்திகள்லாம் கொடுத்து என்ன பண்ணுறான் பிசாசுனா, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும்படி தூண்டுகிறான். எப்பொழுதுமே இந்த ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு காரியம் இருக்குன்னா அதுக்கு அப்படியே மாம்சீகமான ஒரு காரியத்தை அவன் செயல்படுத்துவான். தேவன் ஆவியாக இருக்கிறார், நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கி மாம்சத்தின்படியே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு இன்றைக்கி பயங்கரமான போராட்டம். இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யம். ஆமேனா? இன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேல் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய தலைமையில் செயல்படுகிற இந்த இஸ்ரவேல் என்பது அது தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கி இஸ்ரேலுக்கு விரோதமாக இன்றைக்கி பயங்கரமான யுத்தங்கள் நடக்கிறது. இன்றைக்கி நம்ம செய்தியை கேள்விப்படுகிறோம், நிறைய நியூஸ் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஈரான் டைரக்டாக இஸ்ரேல் மேலே மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் இஸ்ரேல் வந்து எந்த ஒரு மிசைல் யூஸ் பண்ணவே அவங்க ஜெட் விமானங்களை மாத்திரமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நிறைய பொறுமை காக்குறாங்க இஸ்ரேல். அவர்கள் தேவனுக்கு பயந்த ஜனம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். இப்போது எழுத்தின்படியே மாம்சத்தின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களுடைய ராஜ்யம் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்னும் 7 வருஷத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் வந்து ஆட்சி செய்ய போகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர போகிறார். ஆமேனா? அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு இடையூறாக, ஏன்னா இந்த ஜனங்க இருந்தால் தான் இயேசு கிறிஸ்து வர போகிறாரு. அப்போ இந்த ஜனங்களை ஒழிச்சிட்டா இயேசு கிறிஸ்து வரமாட்டார்ல. அதனால் தான் இன்னைக்கு ஈரான் மூலமாக, நல்லா கவனிக்கணும், இப்போ ஜனங்கள் மூலமாக ஜனங்களுக்கு தான் இங்கே யுத்தம் நடக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ஆவிக்குரிய கண் கொண்டு நம்ம இங்கே பார்க்கணும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பிசாசு வந்து தேவனுடைய ராஜ்யமாகி அவர்களை இருக்கக்கூடாது என்று யுத்தம் பண்ணுகிறானோ, அதே போலத்தான் நாமும் சிறு பிள்ளைகளாய் கபடற்றவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளாய் உட்காரக்கூடாதபடிக்கு ஆவிக்குரிய ரீதியில் நம்மை பாவத்தில் விழத்தள்ளுவான். இந்த டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எழுத்தின்படியே எப்படி ஏவுகணைகளை அனுப்பி, அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாத பயங்கரமான பெரிய பெரிய ஏவுகணைகள், அதெல்லாம் பார்த்தா சூப்பர் சோனிக், அந்த ஏவுகணைகள்லாம் அடிக்கிறாங்க. அது ஒலி சவுண்டு, ஒலியினுடைய வேகத்தை விட 15 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய, அங்கே ஈரானில் அடித்தான்னா 7 நிமிஷத்தில் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தி இஸ்ரேலை இன்றைக்கி வந்து பயங்கரமாக அவர்கள் துன்புறுத்தி கொண்டு ஒரு மாதிரியாக யுத்தத்துக்கு நிறைய போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கக்கூடாதபடிக்கு இந்த சாத்தானுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா செயல்படுகிறது. நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் கபடற்றவர்களாக சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு இந்த சத்துரு என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா, ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு பயங்கரமான போராட்டங்களை கொடுக்கிறான். ஆனால் ஜெயம் கொள்ளுவது நம்முடைய தேவனே. அல்லேலூயா. தேவராஜ்யம் தான் ஜெயங்கொள்ளும் என்பதை நீங்கள் நல்லா உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அது எப்படி நம்ம கணிக்கலாம்?
முதல்ல மாம்சத்தின்படியான இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சாத்தான் செய்கிற இந்த சதித்திட்டங்களை தேவன் எப்படி முறியடிக்கிறார் என்பது ஒரு சில சம்பவத்தை நான் பார்த்துட்டு நம்ம ஆவிக்குரிய இதில் நம்ம தியானம் பண்ண போகிறோம். இப்போ கவனிங்க, இப்போ இன்னைக்கு நடக்கிற இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த யுத்தம் இது முடிவா, இது முடிஞ்சிடுமா? ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காலம் இதுதானா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் இது கடைசி காலம்தான், இது கடைசி நேரத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, ரஷ்யா இப்போ ஒரு அலையன்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா தயார் செய்வாங்க. ரஷ்யா என்னைக்கு இஸ்ரேல் மேலே படையெடுக்க வேண்டும் அல்லது இஸ்ரேலுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று என்னைக்கு அந்த ரஷ்யா முடிவெடுக்கிறாங்களோ, முடிவெடுத்து உள்ளே என்ட்ராகிறாங்களோ, அப்பயே தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஓவர் அப்படின்னு. ஏன்னா இஸ்ரேலை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாகோகு இந்த கோகு என்பது யார் அப்படின்னாக்கா ரஷ்யா. நல்லா கவனிங்க, இந்த ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா பெர்சியா, எத்தியோப்பியா, லீபியா, இது கோமர், இதெல்லாம் நம்ம பல முறை பார்த்துட்டோம். இதை ஒரே சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு அவனுக்கு என்ன நடக்க போகுது, அதே போல் நமக்கு என்ன நடந்திருக்குது, ஏசப்பாவுடைய நாமத்துக்கு மகிமையா என்பதை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1 வாசிப்பாக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. யாருக்கு எதிராக? கோகுக்கு எதிராக. இந்த கோக் என்றால் என்ன அர்த்தம்னா மவுண்டெயின், மலை என்று அர்த்தம். இது யார் இந்த கோக் அப்படின்னா நல்லா கவனிங்க, இது நேரடியான சாத்தான். இது ஏன்னா அவன் மலைக்கு எதிராக நிற்கிறவன். நீங்கள் எங்கே வேணா பாருங்கள், எந்த தேசத்தில் போனாலும் இந்த விக்கிரக ஆராதனைலாம் பார்த்தோன்னா மலை மேலே தான் வச்சு உட்காந்துருப்பானுங்க. இந்த கோகு யாருன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானுடைய ராஜ்யம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த கோகு என்ன செய்வான் அப்படின்னா, இவன் தான் என்ன செய்வான்னா ஒரு அலையன்ஸை ரெடி பண்ணுறான், ஒரு கூட்டம். ஏன்? இஸ்ரேலை அழிக்கணும். இஸ்ரேல் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு விரோதமாக இவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திட்டம் போட்டு இவன் என்ன பண்ணுறாங்கன்னா தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். வாசிமா தொடர்ந்து அதை. அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு விரோதமாய் வருவேன். அல்லேலூயா. இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல், தேவனுடைய ராஜ்யமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த கோகு வருகிறான். ஓகேவா? இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம், ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுடைய ப்ராக்சி என்று சொல்லக்கூடிய இந்த குழுக்கள் யார், இங்கே ஹமாஸ், ஹெஸ்புல்லா, அப்புறம் பிஐஜி பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் இஸ்ரேலை தாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ ஈரான் நேரடியாக தாக்குறான். நம்ம கணிக்கிறது போல இது கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் ஈரானுடைய சட்டத்திலேயே இஸ்ரவேலுடைய வரைபடத்தை உலக வரைபடத்திலிருந்தே நாங்கள் எடுத்து விடுவோம். கடைசி யூதன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் ரத்தத்தை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்பது நம்முடைய சட்டம். அப்போ ரஷ்யா என்ன செய்வான்? இந்த கோகு என்பது ரஷ்யா என்பதை வேத ஆராய்ச்சியில் தெளிவாக சொல்கிறாங்க. இப்போவும் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ஈரானுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது காரணமே ஏன்னா ரஷ்யா தான். இப்போ ரஷ்யா உள்ள என்ட்ராகி தான் இருக்குது. நான் சொல்கிறத புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா எழுத்தின்படியே தேவனுடைய ராஜ்யம் செயல்படக்கூடாதபடிக்கு சாத்தான் செயல்படுகிறான். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது கோலன் மலைகளுக்கு மேலாக இவர்கள் வருவார்கள். இன்றைக்கி சீரியாவிலையும் ஆட்சி மாற்றம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த பஷார் அல் ஆசாத்தினுடைய ஆட்சியை மாற்றிவிட்டு கிளர்ச்சி குழுக்கள் இப்போ இன்றைக்கி சீரியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அலையன்ஸ் வச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ துருக்கி இறங்கி நல்லா வேலை செய்கிறாங்க. இப்போ நல்லா எல்லா இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ரஷ்யா கூடவும்
பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய இந்த மண்டலத்தில் இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலினுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்குதுலாம் சொல்லி ரெண்டு பக்கமும் இஸ்லாமிக் கூட்டமைப்பு பக்கமும் பேசி கொண்டிருக்கிறார் இந்த டர்க்கினுடைய அதிபர் எர்டோகன். அதே போல் ரஷ்யா கூடவும் பேசி கொண்டிருக்கிறார். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கோகு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோகு யார் என்றால் சாத்தான். இதுதான் நாங்கள் கான்செப்ட் சொல்ல வரேன். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருப்பவன். நாமும் தேவனுடைய ராஜ்யமே. ஆமேனா? சரி, இவனுக்கு என்ன நடக்குது பாருங்களேன். இவன் என்ன செய்வான்னா, இந்த மலைகளுக்கு மேலே வரும்போது கர்த்தருடைய கோபம், அல்லேலூயா, கர்த்தருடைய கோபம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற இவர்கள் மேலே கர்த்தருடைய கோபம் வந்து அவர்களை என்ன பண்ண நிர்மூலமாக்கும். இதை வந்து நாம் இதே 38ஆம் அதிகாரத்தில் 19-20 வாசிக்கும் போது ஒரு பயங்கரமான பூமி எதிர்ச்சி வர பண்ணி அவன் வில்லையெல்லாம் தட்டி விட்டு அவர்களை அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு நேரம் இல்லை, இதை கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், நான் நமக்கு நேரம் இல்லாதபடினால. அந்த வசனத்தை வாசி 19-20. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, இல்ல என் கோபம் நாசிலே 18 தான் வாசி. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில், யார் வருது? கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்குமுள்ள சகல நரஜீவன்களும் அதிரும், பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். இப்போ ஒரு பெரிய யுத்தத்தை கர்த்தரே செய்து அந்த ரஷ்யாவினுடைய கூட்டு படைகளை அந்த கோலன் மலைகளிலேயே ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வர வச்சு அங்கே அழிப்பார். ஆமேனா? அப்போ இயேசு ராஜாவுடைய ரகசிய வருகை நடக்கும். ரகசிய வருகை நடந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவ இந்த 7 வருஷ உபத்திரவ காலம் இந்த பூமியில் நடக்கும். 7 வருஷம் கழித்து இயேசு ராஜா பகிரங்கமாக இந்த பூமிக்கு வந்து இஸ்ரவேல் என்கின்ற தேவனுடைய ராஜ்யத்தில் எழுத்தின்படியே அவர் ஆளுகை செய்வார். ஆமேனா? ஆக இயேசு ராஜா 1000 வருடம் இந்த உலகத்தில் அரசாட்சி செய்துவிட்ட பிற்பாடு அவர் இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் போது இந்த சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி இந்த வலு சர்பத்தை எடுத்து பாதாளத்தில் கட்டி வைப்பாங்க. 1000 வருட அரசாட்சி முடிந்த பிற்பாடு இந்த வலு சர்பத்தை கட்டவிழ்த்து விடுவாங்க. கட்டவிழ்த்து விட்டதும் 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டிருந்த இயேசு ராஜாவுக்கு எதிராக இந்த கோகு வருவான். இந்த கோகு என்றால் யார் என்றால் பிசாசு, டைரக்டன் எதிரியான பிசாசு. இப்போ நமக்கும் கூட என்ன பண்ணுவோம் பிசாசுன்னாக்கா, குழந்தைகளை போல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நமக்குள்ள பல மனக்குழப்பங்கள், பல கேள்விகள், பல அவிசுவாசங்கள் எல்லாம் இந்த சத்துரு கொண்டு வருவான். ஆனால் ஜெயிக்க போகிறது நமது ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். இந்த கோகுக்கு என்ன நடக்குது என்பதை பாருங்கள். 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் வசனத்திலிருந்து வாசி பார்க்கலாம். அந்த 1000 வருஷம் முடியும் போது, எந்த 1000 வருஷம்? இயேசு ராஜா பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டிருப்பார். நீதி உள்ள அரசாட்சி, இது சமாதானத்தின் அரசாட்சி, இது மகிழ்ச்சி உள்ள அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில் அந்த 1000 வருஷம் முடிந்த பிற்பாடு, ஏன்னா அந்த 1000 வருஷம் இவர் அரசாட்சி செய்கிற வரைக்கும் இந்த பிசாசாகிய இந்த வலு சர்பமாகிய பழைய பாம்பு பாதாளத்தில் இருக்கும். சங்கிலி போட்டு கட்டுறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. ஆனால் இந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிற்பாடு சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, வாசிங்க, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி. மறுபடியும் அந்த கோகு மாகோகு வருதா? இப்ப நடக்க போகிற இந்த கோகு மாகோகு இந்த யுத்தம் கடைசி 1000 வருட அரசாட்சியில் தான் கர்த்தர் அவன் ராஜ்யத்தையே முற்றிலும் அழிக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். வாசிப்ப. அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். எந்த நகரம்? எருசலேம். அல்லேலூயா. எருசலேமுக்கு விரோதமாக இவங்க என்ன பண்ற? இந்த கோகு இன்னைக்கு எப்படி எருசலேமுக்கு விரோதமாக வரப்போறானோ
அதே போல அவன் 1000 வருட அரசாட்சியை முடிஞ்ச பிறகு வருவான். அந்த நாளில் தேவன் வானத்திலிருந்து, வாசிம் அந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் இந்த கோகு மாகோகு வரும்போது தேவனே யுத்தம் பண்ணி அந்த சத்துருவை வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அழித்து போடுகிறார். ஆமெனா. அதே போல எப்படி அவன் யுத்தம் பண்றானோ அதே போல தேவனுடைய சமூகத்தில் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வந்திருக்கிற நமக்கு எதிராக அவன் வருவான். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அரவணைத்து நம்ம தலை மேல கையை வச்சு நம்ம மேல கைகளை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஆவிக்குரிய ரீதியில் இந்த உலகத்தில் எழுத்தின்படியேயான தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இஸ்ரவேல் இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் தான் நம்ம சேர்க்கும்படியாகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார். ஆமெனா. அவர் ஞான ஸ்நானம் எடுத்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்ததுமே என்ன தெரியும் பிரசங்கித்தார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் என்ன? நம்மளை இப்போ எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். வாசிங்க மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் என்ன பிரசங்கித்தார்? 1வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்களேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிங்க. 14-15. அவர் கலிலேயா இல்லம்மா 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். நாம் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஆமெனா. சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவன் எப்படி பார்க்கிறார்னா கபடற்றவர்களாய் நான் பிரசங்கித்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? இப்போ மனம் திரும்புங்க. எதை விசுவாசிக்க சொல்றாரு? சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஏனென்றால் எது சமீபமாய் வந்துவிட்டது? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்துவிட்டது. இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் சிறு பிள்ளைகளை போன்றது. இந்த சிறு பிள்ளைகள் அப்படியே விசுவாசிக்கிறார்கள். ஆமா, தேவன் இருக்கிறார். இயேசு ராஜா, நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி வந்திருக்கிற ராஜாதி ராஜா நீரே என்பதை இவர்கள் நன்கு உணர்ந்து கொண்டு சபையில் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தரே பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் பரிசுத்தமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக முதலாவது நாம் எல்லாருமே சின்ன பிள்ளைங்களைப் போல தேவனை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வந்திருக்கிற நம்மை அவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்மை அரவணைக்கிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமெனா. இப்போ எழுத்தின்படியே அவங்களுக்கு எப்படி யுத்தம் நடக்கிறதோ அதே போல நமக்கு ஆவியில் யுத்தம் நடக்கும். நீங்கள் அதான் புரிஞ்சுட்டு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஸ்பிரிட்டில், நம்முடைய ஆவியில் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இல்லாதபடிக்கு பாவத்தில், சிந்தனையில் பாவம், செயல்களில் பாவம், இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் பிசாசு உள்ளே கொண்டு நம்ம தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யுத்தம் பண்ண வருவான். ஆனால் அவன் அழிக்கப்பட்டு போனான். ஆமெனா. இயேசு கிறிஸ்து அவன் தலையை நசுக்கி விட்டார். இப்போ கவனிங்களேன், அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாருமே என்ன பிரசங்கித்தார்கள் என்றால், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே எதை பிரசங்கித்தார்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்தார்கள்.
எல்லாரும் சிதறி போனவங்க எல்லாரும், அப்போஸ்தலர்லேருந்து சிதறி போன எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் கையில் அடையாளங்களும் அற்புதங்களும் வல்லமையாய் நடந்தது. எல்லாரும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 8:12 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? என்ன பெற்றார்கள்? எதை குறித்து பிரசங்கித்தாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. பிலிப்பு என்ன செய்றார்? அந்த 7 பேரில் ஒருத்தர் பிலிப்பு இல்லையா? 6ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய 7 பேரில் ஒருவர் தான் பிலிப்பு. இவர் போய் பிரசங்கிக்கிறாரு. எதை குறித்து பிரசங்கிக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்து தான் ராஜா என்பதையும். ஆமேனா? தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து தான் ராஜா என்பதை பிரசங்கித்ததும் இந்த ஜனங்க எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்ன பெற்றாங்க? அப்போ ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம்? அப்பா கரண்ட் சொல்லாமா? தேவனே நமக்கு பாதுகாப்பு. அப்போ நமக்கு விரோதமாய் இந்த சத்துரு என்ன செய்வான்? முன்னொரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, அதாவது சபையில் வரத்துக்கு முன்னாடி, சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாதபடிக்கு நம்மில் பாவத்தை பிசாசு விதைத்தான். உண்மையா இல்லையா? ஆமேனா? பயங்கரமான பாவங்கள்லாம் சரி. ஏன்னா பிசாசு எப்படி எழுத்தின்படியே ஈரான் மூலமாக இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்கிறானோ, அதே போல தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாதபடிக்கு பாவத்தில் தள்ளி, ஏன்னா தேவன் தீமையை பார்க்க மாட்டது, சுத்த கண்ணன். நம்மளையே மீறி தாறுமாறான பாவங்களை செய்திருந்தோம். ஆனால் கர்த்தர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அரவணைத்து நம்மேல் கைகளை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதித்தபடினாலே இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்துரு தோற்று போனான், வெக்கப்பட்டு போனான். ஆமேனா? இன்றைக்கு சபைக்குள்ளே நம்ம வரும்போதெல்லாம் அவன் தலை நசுங்குது. எப்படி? ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? எந்த வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 6:9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? சரி கவனிங்க. யாரு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது? சிறு பிள்ளைகள் அல்ல. இதுதான் முக்கியம். சிறு பிள்ளைகள் அல்ல, அநியாயக்காரர். ஒரு காலத்தில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி உலகத்தானுடைய பிள்ளைகளாக ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தோம். இந்த அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்களாம். நல்லா கவனிக்கணும். முன்னாடி ஏசப்பா ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிசாசு என்ன செய்தான் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்மை அவன் என்ன செய்தான்? பயங்கரமான பாவத்தில் விழ தள்ளி கொண்டிருந்தான். முன்னாடி நம்ம அப்படி இருந்தோம். தொடர்ந்து வாசிங்களேன். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும். வேசி மார்க்கம் அப்படின்றார். வேசி மார்க்கம் அப்படின்னு தெரியுமா? சொர்க்கத்தை அடைவதற்கு இவங்களா ஒரு கற்பனை பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சால் சொர்க்கம் போயிடுவோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் இருக்குது. என்னது? நாங்கள் இந்த சடங்கெல்லாம் பண்ணோம்னா, அல்லது இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் செஞ்சோம்னா, இப்படிப்பட்ட தான தர்மம் பண்ணோம்னா, அல்லது இங்கெல்லாம் நடைபயணம் போயிட்டு வந்தோம்னா, நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேரெல்லாம் பண்ணீங்க? இதெல்லாம் என்ன செய்தான்? சத்துரு என்ன செய்தான் என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகக்கூடாதபடிக்கு நம்மளை கட்டி வைத்திருந்தான். நல்லா கவனிங்களேன். இந்த வேசி மார்க்கம் என்பது ஒவ்வொருக்கும் அந்த மனம் போன போக்கில் இந்த வழி. ஆனால் இன்றைக்கு நாம் இயேசுவே வழி. ஆமேனா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இன்றைக்கி நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வேசி மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி என்று அர்த்தம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி.
எனக்கு என் மனசாட்சிக்கு தெரியும் நான் நல்லவன் தான், நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, நான் இந்த புண்ணியெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் நரகெல்லாம் போக மாட்டேன், சொர்க்கம்தான் போவேன் என்பது எல்லாருடைய மனசுக்குள்ளே இருந்த ஒரு பொல்லாத மார்க்கம் அது. ஆனால் இன்றைக்கு நாம் சிறு பிள்ளைகளைப் போல இயேசுவே வழி என்று ஏற்றுக்கொண்டோம். ஆமேனா? இயேசுவே வழி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு வந்தோம். அப்போ முன்னொரு காலத்தில் இயேசு ராஜா வருகிற நாட்களில் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனை செய்தோம், விபச்சாரக்காரர், சுயபுணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. எப்பவுமே பிசாசு என்ன செய்வான்? தேவ ராஜ்யத்துக்கு எதிராகவே செயல்படுவான் இல்லையா? அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆகிய நமக்கு எதிராக இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் செய்ய வச்சான். ஆமேனா? ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவனை வானத்திலிருந்து இந்த கோகு மாகோகை வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பட்சித்து போட்டது போல நமக்கு விரோதமாக இருந்த இந்த பாவங்களை எல்லாம் நம் கர்த்தர் பட்சித்து போட்டார். அல்லேலூயா! அதுதான் சத்தியம். 11ஆம் வசனம் சொல்றாரு பாருங்களேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்பா சொல்ற, உங்களில் சிலர் இப்படிதான் இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா! இதுதான் இயேசு ராஜாவுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும். முன்னொரு காலத்தில் இந்த சத்துரு ஸ்பிரிட்ல ஆவிக்குரிய ரீதியில் என் நினைவுகளில் எப்படி வேசி மார்க்கம், விக்கிரக ஆராதனை, விபச்சார சிந்த, சுயப்புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருடு, பொருளாசை, வெறித்தனம், உதாசீனம், கொள்ளை அடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்தரங்கத்தில் செய்ய வச்சான். இங்கே நமக்கு சொல்றாரு, சாத்தான் தலையை உடைக்கும்படியாய் நாங்கள்லாம் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது. ஆமா, அப்படி இருந்தீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், ஆமேன், ஏசப்பா என் பாவத்தை கழுவுங்க, ஆமேன். இங்கே பிலிப்பு போய் ஊர் ஊராய் எல்லாரும் சிதறி போன அப்போஸ்தலர் எல்லாம் தேசாந்திரிகளாய் திரிந்து போய் அவர்கள் எல்லாரும் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததும் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆகி தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் வந்துவிட்டோம். அல்லேலூயா! இப்ப தேடினா கூட நம்ம பாவம் கண்ணில் படாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா! அவன் தேடி தேடி என்ன பண்ணாலும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே வந்து கழுவப்பட்டு விட்டோம், பரிசுத்தமாகி விட்டோம், நீதிமான்களாகி விட்டோம். அல்லேலூயா! இந்த நீதிமான்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அதனால இந்த பழைய கடந்த கால பாவங்கள், அந்த தீமைகள், அதையெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வராதீங்க. சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளுங்க. சிறு பிள்ளை என்ன சொல்றது அப்படியே கேட்கும் இல்லையா? அப்படியே கீழ்ப்படியும் இல்லையா? அதே போல கபடற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவர் பேரை நான் என்னைக்கு நான் உச்சரித்தேனோ, இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று சொல்லி நான் என்னைக்கு நான் அவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன் என்பதை நம்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும்னா ஒரே ஒரு வினாடி கூட எந்த இடத்துலையுமே சோர்வு வராது. என்னால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே, உங்கள் நாமம் மட்டும்தான் என்னை என்றைக்குமே ராஜ்யத்தின் பிள்ளையாக வைக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரா வைக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக வைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்குது, டிஎம்கே ஆட்சி நடக்குது. எங்கேயோ யாருக்கோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு குறைவு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு குற்றம் நடந்துச்சு வச்சுங்க, உடனே எதிர்கட்சிகள்லாம் புகுந்து இந்த ஆட்சி சரியில்லை பாருங்க, ஒரு குடிமகனை காப்பாற்ற தெரியல அப்படின்னு சொல்லி எந்த கட்சி இருந்தாலும் சரி எதிர்கட்சிகள்லாம் போய் குற்றம் சாட்டுவாங்க. உண்மையா இல்லையா? இப்போ தேவ ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுனா ஒரு குறைனா அது யாருடைய பேருக்கு பங்கம் விளைவிக்கும்? தேவனுக்கு. ஆமேனா? நான் சொல்கிறது நல்லா புரியுதா? உங்களுக்கு எதுனா ஒரு குறை, நீங்கள் ஏதோ ஒரு மனதில் சஞ்சலம்,
எங்கேயோ ஒருத்தர் வருத்தம் இருக்குது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகி உங்களுக்கு இந்த குறை வருதுன்னா தேவனுக்கே அது ஒரு பெரிய ஒரு குறையாக அவரை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் சிறு பிள்ளையை போல தேவ ராஜ்யத்தை விசுவாசிங்கள். இது ஏன்னா நம்ம எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? இந்த பாவங்கள் தான் கண்மணி வந்து நிற்கும். எல்லா பிரச்சனைக்குமே என்ன காரணம் அப்படின்னா இந்த பாவங்கள் தான். நம்ம செய்த அல்லது நம்ம மறந்து விட்ட எத்தனையோ பாவங்களை அறிக்கை செய்திருப்போம். ஆனால் நாம் செய்த இந்த பாவங்கள் நம்ம கண்முடி வந்து நிற்கும் போது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, நமக்குள்ள சஞ்சலத்தை உண்டு பண்ணும். ஆனால் அதுக்கு தான் இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கினீங்கன்னா அப்படியே நீங்கள் என்னை நம்புவீங்களே, உன் பாவத்தை என் நாமத்தில் கழுவிட்டே நீ நம்புவியே. அப்போ அந்த பாவம் கழுவப்பட்டு போனாக்கா நீ தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாக எவ்வளவு கம்பீரமாக நீ சுத்தணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? மறுபடியும் அந்த 11 வசனத்தில் சேர்ந்து வாசிங்களேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். நல்லா மனசார ஒத்துக்குங்க. ஆமாண்டவரே, ஒரு காலத்தில் சத்துருவின் பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் அவர் ராஜ்யத்தில் இருந்தேன். அன்னைக்கு இப்படிப்பட்ட பாவத்தில் நான் செய்தேன். சிறு பிள்ளை ஏற்றுக்க முடியுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இல்லையே நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் அதெல்லாம் செய்யலையே, நான் ஏன் தெரியுமா அதை செஞ்சேன், நான் ஏன், அதுக்கு பல காரணத்தை வச்சு உள்ள வைப்பாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் சின்ன பிள்ளையை போல, ஆமாண்டவர் என்கிட்ட ஒரு நீதி இல்லை, ஆமென் அப்பா ஏசப்பா உங்கள் நாமத்தில் எல்லா பாவத்தையும் நீங்கள் கழுவி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரித்து இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாம் சேர்ந்து வாசி. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. யாருக்கு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? பாருங்க, யாருக்கு பயங்கர மனமகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? இப்போ பறக்கும்போதே ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியாக இருந்துட்டு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு இருக்கிறான், அவனுக்கெல்லாம் அது பெரிய சந்தோஷம். இல்லைடா, நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி தானே இருக்கிறேன், இது இல்லைனா பெரிய சந்தோஷம். ஆமேனா, நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி தானே இருக்கிறது, இதெல்லாம் பெரிய சந்தோஷம், இது பெருசாக ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நினைப்பான். ஆனால் சாக்கடையில் வாழ்ந்து கொண்டு ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாமல் பயங்கரமான ஒரு உளையான சேற்றில் உழன்று கொண்டு ஒரு சுயநினைவே இல்லாமல் இருந்த ஒருத்தன் திடீர்னு நல்லா அவன் லைஃப்பை மாறி ஒரு டேர்ன் ஆகி அவன் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்ல ஒரு விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டான்னா அவன் மனசுக்குள்ள சந்தோஷம் பொங்கி 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 வரும். உண்மையா இல்லையா? முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அந்த ட்ரெஸ் இருக்கும் போதெல்லாம் அந்த சந்தோஷம் வரும். அதை தான் இங்கே தேவன் சொல்கிறாரு, நீங்கள் சின்ன பிள்ளைய போல அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா எப்படி குதிப்பாங்க தெரியுமா? ஒரு புது ட்ரெஸ் வந்துச்சுன்னா அவங்க அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல தான், ஊற்று கவனிக்க போகிறதில்ல. ஆனால் அப்பாவோ இல்லை அம்மாவோ அந்த ட்ரெஸ்ஸை தந்து கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க அப்படியே குளிச்சுட்டு நல்லா சுத்திகரிச்சுக்கின்னு தங்களை பரிசுத்தமாக அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்பொழுதுமே கபடற்றவர்களாக சந்தோஷம் உடையவர்களாக எனக்காக என்னை அரவணைத்து கொண்ட என் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சத்துரு என்ன ஒன்று செய்ய முடியாது என்பதை நல்லா உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இதுதான் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். யாரும் பயப்படாதீங்க. இந்த கடைசி காலமாக இருக்குது. கடைசி காலத்தை குறித்து என்னென்னமோ நிறைய செய்திகள்லாம் வரும்போதெல்லாம் நமக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம்லாம் வராமல் இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் சிறு பிள்ளையை போல இயேசு ராஜாவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நீங்கள் கழுவப்பட்டு விட்டீர்கள். கழுவிட்ட பிற்பாடு மறுபடியும் இந்த ஸ்மெல்லு வராதே. வேணா செக் பண்ணி ஒரு 2 நாள் குளிக்காமல் இருங்க, ஒரு 2 நாள் குளிக்காமல் இருங்க, உங்கள் கெட்டியே யாருமே வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் குளிச்சிட்ட பிற்பாடு அது வராதே. உண்மையா இல்லையா? அந்த ஸ்மெல்லு வராதே. உனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நீ கழுவப்பட்டு விட்டாய். கழுவப்பட்ட பிற்பாடு நீ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இப்ப தேவன் சொல்றாரு நீ பரிசுத்தம்னு. அடுத்த சொல்றாரு நீதிமான் என்று சொல்லுகிறார். நீ நீதிமான் என்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். அல்லேலூயா. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். ஆக இந்த கபடற்ற இந்த வாழ்க்கை, ஏன்னா கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். 116 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 116:6.
கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். ஆமென். யாரை காக்கிறாரு? யாரு கபடற்றவங்க? சிறு பிள்ளைங்க. ஆமேனா? இப்ப சபையில யார் கபடற்றவங்க? இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் அற கர்த்தர் கழுவி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தாங்க கபடற்றவர்கள். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அணைத்து கொண்டிருக்கிறார், மறந்து விடாதீர்கள். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் அறிக்கை செய்து விட்டீர்களோ அன்றைக்கே கர்த்தர் உங்களை அணைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. எந்தெந்த இடத்துலலாம் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல குறைவுகள் இருக்கிறதோ அந்தந்த இடத்தெல்லாம் வச்சு கர்த்தர் எல்லாத்தையும் கிளியர் பண்றார். அந்த கரத்தை வைக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். மனதுக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும். உங்களுக்கு எங்கேயாவது ஒரு குறைவு ஏற்பட்டுச்சு, மனசுக்குள்ள ஒரு குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா யாருக்கு அது நஷ்டத்தை உண்டாக்கும்? யாருக்கு அவகீர்த்தியை உண்டாக்கும்? தேவனுக்கு அவகீர்த்தியை உண்டாக்கும். அப்படி தேவன் உங்களை ஒருபோதும் விடுவதில்லை. என்ன, நீங்க சின்ன பிள்ளையை போல கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. திடீர்னு போய்க்கினே இருக்கிறீங்க. ஆண்டவர் யார் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க, இல்லைல்லாம் பார்க்கல. கண்ணை மூடி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் கையை தூக்குறீங்க. எல்லாரும் சுற்றி சுற்றி பார்க்குறான். என்னடா அந்த பைத்தியம் இதுங்க. ஆமேனா? உண்மையா இல்லையா? நீங்க எழுந்து நைட்ல எழுந்து கையை தட்டி நல்லா பாட்டு பாடி வீட்டில் ஜெபம் பண்றீங்க. யார் கூடயா பேசுறீங்க? பைத்தியம் மாதிரி உளருதுங்க பாருங்க, உலகம் பேசுது. ஆமேனா? இதுதான் சின்ன பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஆமேனா? வெக்கப்படாம கூச்சப்படாம எங்கள் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிறோமே. இப்போ நம்ம வேலை செய்கிற அந்த பணி ஸ்தலங்களாக இருக்கட்டும், அல்லது படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இருக்கட்டும், நாம் ஒரு சில காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்யும்போது அவங்கெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு காரியத்தை செய்யணும்னாக்கா எதிர யாராவது ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தர் கூட பேசுறதுக்கு யாராவது இருக்கணும். ஆனால் நம்ம யாரு கூட பேசுகிறோம்? எல்லாருமே சொல்லுங்க, தேவனோடு பேசுகிறோம். இதுதான் சிறு பிள்ளையின் அனுபவம். உனக்கு என்ன வந்தாலும் நேராக தேவ சமூகத்துக்கு போற. உனக்கு முன்னாடி ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு சுனாமியே வந்தா கூட அசராத நிற்கிற சுனாமி மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் பைத்தியம் மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நீ பதறாம இருக்கிற. அதான் சிறு பிள்ளையாய். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ கழுவப்பட்டுட்ட பிற்பாடு உங்ககிட்ட அந்த ஸ்மெல்லே கிடையாது. நீ ஏன் மோந்து பார்த்தா கூட அந்த வாசனை வராது. அவர் ரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. ஆமேனா? எல்லாவற்றையும் கழுவிட்டு நம்ம ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புது பலத்தோடு கூட தேவன் நம்ம கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற இந்த கபடு என்பதுதான் அது. பிலிப்பியர் 2:15 வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:15. பிலிப்பியர் 2:15 வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில். இது யார் இந்த கோணலும் மாறுபாடான சந்ததி? பழைய சந்ததி, பழைய மனுஷன். ஆமேனா? அவன் யார்? அவன் பிசாசுடைய ராஜ்யம். அவன் பொல்லாதவன். அவன் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வச்சவன். வாசிய. குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும். இதுதான் இந்த குழந்தைத்தனம். இந்த சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து. ஆமேனா? அல்லேலூயா. நல்லா ஏற்ற வேலையில் தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், அதே மாதிரி சபையில் ஆராதனை, எவ்வளவோ வேலைகள் இருக்கும். அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு ஒரு குழந்தைய போல ஓடி வந்து என் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தில் வந்து கொண்டிருக்கிறோமே. கபடற்றவர்கள் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அப்போ கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததியை முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம அந்த பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை அரவணைத்து கொண்டார், கரங்களை வைத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர்கள் தான் இந்த கபடற்ற தேவனுடைய பிள்ளை, மாசற்ற பிள்ளை. அதை வாசி, ஃபுல்லா வாசி. தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. ஆமென். எந்த பிள்ளையா இருக்கிறோம்? தேவனுடைய மாசற்ற பிள்ளை. எத்தனை பேர் குழந்தைய போல தேவராஜ்யத்தில் இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு குறைவு வராது. ஏன்னா என்னைக்குமே தேவன் தான் ஜெயங்கொள்ளுகிறவர். இப்போ வரப்போறான், இஸ்ரேலுடைய தேவ ராஜ்யத்துக்கு எதிராக வரப்போறான். அவனை அந்த கோலன் மலைகளிலேயே அவனை அடித்து விழத்தள்ள போகிறார்.
அவனை கொஞ்ச காலம் எடுத்து 1000 வருஷம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே பாதாளத்தில் கட்டி போட்டு அதுக்கப்புறம் எழுந்து வாடான்னு சொல்லி அவனை வர விட்டுட்டு வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எப்படி பட்சித்து அவனை அழிக்கிறாரோ அதே போல நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்ப முடியாது என்பதை விசுவாசியுங்கள். ஆமீன் சொல்லாமா? சில பேர் எதை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் பிசாசு ஒரே சோதனை கொடுக்குறான். எப்போ பார்த்தாலும் அவனை புச்சி வெளிச்சு உள்ளே விடுறது. தயவு செய்து அவன் தோற்று போனவன் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் தோற்று போனவன், அவனுக்கு வல்லமை இல்லை ஏசப்பாவுடைய வல்லமைக்கு முன்னாடி. அப்போ தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளை கபடற்ற நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 14:5. இவங்க எப்படிப்பட்டவர்கள்? இவர்களுடைய இல்ல 4 வாசிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். இந்த சிறு பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பிசாசு கரைப்படுத்துகிறவன். ஆமென். முன்னாடி கரைபட்டு போனோம். ஆனால் இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர். சின்ன பிள்ளைத்தானோ? ஆமேனா? சிறு பிள்ளையை போல. இது மணவாட்டிக்கு சொல்லப்படுகிற ஒரு அடையாளங்கள். ஒரு கணவன் போனார்னா அந்த கணவன் பின்னாடியே மனைவி போவா இல்லையா? ஆமென். ஏன்னா புருஷன் தான் தலை இல்லை. அதே போல இந்த சிறு பிள்ளை என்பது ஒரு மணவாட்டியை காண்பிக்கிற ஒரு அனுபவம். அன்பான தேவஜனமே, இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யம். இஸ்ரவேல் யெகோவா தேவனுடைய மனைவி. புதிய ஏற்பட்ட சபை ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. ஒரு சிறு பிள்ளை எப்படி சொல்றத கேட்டு அப்படி கீழ்ப்படிந்து போகுமோ அதே போல மணவாட்டி சபையானவள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவராய், தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்தவளாய், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாமல் கற்புள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியான் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவராய் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து எங்கிருந்து? அம்மா, நீ உங்களுடைய பவர் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீ சர்ச்சில் வந்து ஆராதனை பண்றிய, நீங்கள் தேவர்கள், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மனுஷ மார்க்கம் என்பது தான் வேசி மார்க்கம், அப்புறம் ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, விபச்சாரம், வேசித்தனம், திருடு, கொலைபாதகம், இதெல்லாம் மனுஷர் மார்க்கம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் சிறு பிள்ளைகளை போல என் கர்த்தர் சொல்லி கொடுத்த அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பாவங்கள் முற்றிலும் கழுவப்பட்டாயிற்று, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆக பரிசுத்தவான்களாகிய நாங்கள் அந்த மனுஷர் மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கிறது இல்லை. அப்போ இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தான் சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்தவரை பின்பற்றுகிறவர்கள். அடுத்தது, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. யாருடைய வாயில கபடம் காணப்படல? இந்த சின்ன பிள்ளைங்க வாயில என்ன இருக்காது? கபடம் இருக்காது. ஆமேன் சொல்லுங்க. ஏதாகிலும் நீங்கள் வீட்டில் போயிட்டு யார்கிட்ட போய் கேட்கணும், உண்மையை வர வைக்கணும் அப்படின்னா, வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, டேய் உங்கள் வீட்டில் எவ்வளோ பணங்க சும்மா ஜாலியாக கேட்பேன். அந்த குழந்தைங்க சொல்லும், எங்கள் வீட்டில் இவ்வளோ இருக்கணும், அல்லது எதை கேட்டாலும் அப்படியே சொல்லும். சும்மா ஜாலியாக அவங்க கலரி விடுங்களேன். வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சண்டை. இப்போ நம்ம பிள்ளைங்க டியூஷனுக்கு வருவாங்க, செம்ம காமெடி பண்ணுவாங்க. என்னடா இருந்துச்சு, என்னடா பண்ணீங்க நேற்று? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் செம்ம சண்டையா. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை இப்படி பண்ணு படிப்பு அப்படியே அங்கே பார்த்ததை அப்படியே சொல்லுவாங்க. என்ன, அவங்க கபடற்றவர், அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவங்களுக்கு வந்து என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே சொல்லுவாங்க இல்லையா? மணவாட்டி சபை இருக்கிறாளே, இது குழந்தை, சிறு பிள்ளையை போல மணவாளனை பின்பற்று போல தேவ ராஜ்யத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இவனுடைய வாயில என்ன இல்லை? கபடு காணப்படவில்லை. என்ன, அவர் ரத்தத்தின் வல்லமை. ஆமெனா? இயேசு ராஜாவின் ரத்தத்தின் வல்லமை. இவருடைய வாயில கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிற, மாசில்லாதவர்களாய், அந்த சிறு பிள்ளைகளை போல மாசில்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா இதை புரிந்து கொள்ளுங்களேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யாருக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் நான் பயங்கர கேவலமாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் குதூகலமாக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறேன். எப்பொழுதுமே மனதுக்குள்ள வந்த கம்பீரம், அந்த சந்தோஷம் பயங்கரமாக உள்ள இருந்துக்கினே இருக்கணும்.
இப்போ இதே சம்பவத்தை இந்த ரெண்டு காரியத்தை டிஃபரெண்ட் பண்ணி அந்த பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தோம், இன்னைக்கு தேவ ராஜ்யத்தில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை மறுபடியும் அப்போஸ்தலன் பவுல் ஒரு டிஃபரெண்ட் பண்ணி காட்டுவார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரத்தில், கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 18 வாசி பார்க்கலாம். 18 வாசி தொடர்ந்து. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தால் கழுவப்பட்டோம், பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டோம், அவரால் நடத்தப்படுகிறோம். தொடர்ந்து வாசிங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அம்மா கவனிங்களேன், மாம்சத்தின் கிரியைகள் என்னன்னா பாருங்களேன், முன்னாடி நம்ம செஞ்சது இல்லையா, அந்த பிசாசு ராஜ்யத்தில் நம்மை அழிக்கும்படிக்கு நம்மளை தூண்டி விட்டு நம்மளை பண்ணது எது? வாசிங்க தொடர்ந்து. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நானும் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை செஞ்சவங்கலாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள இல்ல. ஆமேனா? ஆனால் முன்னொரு காலத்தில் நாம் இவங்களெல்லாம் செய்தோம். உண்மையா இல்லையா? எப்படி பகை சண்டை போட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த சண்டை புத்தியெல்லாம் போயிருச்சே. ஆமேனா? அப்படியே மனசுக்குள்ள விரோதங்கள் வச்சோம். அப்புறம் கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம், மார்க்க பேதம் அப்படின்னா என்னது? அதுதான் இந்த வேசி மார்க்கம். மார்க்க பேதம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி. என்னை நான் சுத்திகரிச்சுக்கிறதுக்கு, என்னை நான் சொர்க்கம் போகிறதுக்கு எனக்கு 1000 வழிக்கு நான் இதெல்லாம் செஞ்சால் நான் போயிடுவேன் அப்படின்னு தாறுமாறாக போகணும். அப்புறம் பொறாமைகள், கொலை, வெறி, களியாட்டு, சினிமா. இப்போ சினிமா இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொல்லாத விபச்சார ஆவி. அது நீ எவ்வளவு நல்லதை எடுத்து காட்டினாலும், நீ நல்ல கருத்துக்கள் சொன்னாலும், அது முழுக்க அது விபச்சார ஆவியினாலே ஏவப்படுகிற ஒரு முழு டிபார்ட்மெண்ட் தான் சினிமா. இப்போ நம்ம முன்னொரு காலத்தில் சினிமாவுக்கு அடிமை இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய படம்லாம் வந்துச்சுன்னா அது அப்படியே விழுந்து கிடப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சோறு தண்ணி கூட இல்லாமல் அந்த படங்களை விழுந்து கிடந்தாங்க முன்னாடி இல்லையா? அதே மாதிரி டிவி சீரியல்லாம் வரும்போது ஐயோ அடுத்தது என்னவோலாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரில இருந்தாங்க. அவங்கெல்லாம் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. முன்னாடி அப்படி இருந்தாங்க. இப்போ பவுல் சொல்கிறா, டே நான் உங்களுக்கு முன்னாடி இருந்தப்ப நான் சொன்னனே, கலாத்தியா சபைக்கு இருந்தப்ப நான் வந்து சொன்னனே, இதையெல்லாம் சேரவங்கலாம் தேவராஜ் சுதந்திரிக்க மாட்டாங்க. இது மாகோகு பண்ணுற வேலை, இது கோகு பண்ணுற வேலை. ஆமேனா? இவன் முற்றிலும் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஸ்பிரிட்டில் நமக்கு உள்ளே இப்படிப்பட்ட காரியத்தில் செஞ்சானே, இது இப்படிப்பட்ட காரியத்தில் செய்தவர்கள் தேவ ராஜ்ய சுதந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சிறு பிள்ளைகளை போல தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நடத்தப்படுகிற நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது ஆவியின் கனியோ, இதான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. முன்னாடி இந்த 17 காரியங்கள் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 19, 20, 21 வசனம் வாசித்தோன்னா 17 காரியங்கள் சொல்லியிருப்பார். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் பொல்லாத பிசாசினுடைய அந்த கோர தாண்டவன் நமக்குள்ளே பயங்கரமாக. சில பேர்லாம் கோவப்பட்டாங்கன்னா அந்த குடும்பம் 2ஆக போயிடும். பொறாமை 2 பேரும், சில பேர் நல்லா இருக்கிறது பிடிக்கும், மாமியாரும் மருமகள் நல்லா இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. உள்ளே பூந்து நிறைய பார்த்துருங்களா, அப்படியே போய் வீடாக போய் உக்காந்து அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மாமியாரை மருமகன் பிரிச்ச பிற்பாட்டு தூக்கமே நைட்லாம் கற்பனை பண்ண உட்காந்துக்கணும். அவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கலாம் இல்லையா? அதெல்லாம் முன்னொரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு ஆவியின் கனி சபைக்குள்ளே சிறு பிள்ளைகளை போல நாம் எப்படி இருக்கிறோம்னா அன்பு. ஆவியின் கனியோ கனிகள் அல்ல, கனி. இந்த 9 காரியங்கள் இல்லாமல் தனியாக மட்டும் எதுவுமே செயல்படாது. அதான் அர்த்தம். நல்லா கவனிங்க. ஆவியின் கனி தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த 9 காரியங்கள் ஏதோ தனியாக ஒன்றுலாம் செயல்படாது. எப்பவுமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் செயல்படாது. ஆவியின் கனிகள் என்று தனித்தனியாக பிரித்து சொல்லாமல் ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி என்பது ஒன்றோடு ஒன்று இசைந்து செயல்படுவது. என்னென்னது வாசிங்க. அன்புல எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். நான் ஒரு அன்பாய் கேட்கிறேன், ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா
உங்கள் அறிவை பயன்படுத்தி நல்லா யோசனை பண்ணி பக்கா பிளான் பண்ணி போவீங்க, அங்கே வாய்க்கவே வாய்க்காது. அன்பில் நீங்கள் ட்ரீட் பண்ணி பாருங்களேன், நீங்கள் பயிற்சி எடுங்களேன். அன்பு இருந்தால் ஜெயங்கொண்டுல அவள் தான் அன்பில் எல்லாமே அடங்கிடுது. ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார், மனுஷங்கிட்ட அன்பு இல்லை. அன்பில் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். முன்னொரு காலத்தில் நமக்கு அப்படிலாம் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவ சபைக்குள்ளே வந்த நமக்குள்ளே அன்பை தேவன் விதைத்திருக்கிறார். அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் பொறுக்கும். அப்புறம் அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு பகையை நினைக்காது, விரோதம் வைக்காது. 1:13 வாசித்து பாருங்கள். அன்பு அவ்வளோ பெரிய காரியங்களை செயல்படுத்தும். அன்பில் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளாக வருகிற ஒரு இயல்பான ஒரு அனுபவம் இந்த அன்பு. அடுத்தது சந்தோஷம். அன்பு, அப்புறம் சந்தோஷம். சபைக்குள்ள தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு என்னது வேணும்? சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷம் இல்லாமல் நீ இருக்கிற அப்படின்னா உன் ரட்சிப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுது. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட். உலகத்திலேயே வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு கிஃப்ட் எதுனாக்கா சந்தோஷம். நான் கிறிஸ்தவெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் எப்படி நின்னாலும் எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை எடுத்து போடவே அது எப்படி சொல்கிறது, அதை எவ்வளவு இழப்புகள் இருந்தாலும் மனதுக்குள்ள அந்த சந்தோஷம் அவர்களை ரம்மியமாகவே வைக்கும். நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். அது எப்படி இவங்க செயல்பட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எப்படி இந்த மாதிரி செயல்பட்டாங்க, அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருந்ததுனால்தான் அதை எல்லாரும் பார்க்குற பார்வையில் பார்க்காம வேற பார்வையில் இவங்க பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ள சந்தோஷம் என்கின்ற ஒன்று உள்ளே இருக்கிறதுனால தான் ஒரு பிரச்சனை வரும்போது உலகம் ஒரு பார்வையில் பார்த்து ஐயோ அம்மானு கத்தி கூப்பாட போட்டுன்னு போயிருக்கோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகி இவர்களுக்குள்ள சந்தோஷம், தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம் உள்ளே இருக்கிறதுனால அதை வேற விதத்தில் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது. அடுத்தது சமாதானம். ஆமென். என்னது? இது சந்தோஷத்தோடு இணைந்தது. இந்த சந்தோஷம் அன்பிலே பிணைந்தது. ரொம்ப முக்கியம். இது சமாதானம். அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு போகாது, ஒரு பொறாமை போகாது. அப்படி சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எதுவுமே அவங்களை பாதிக்காது இந்த சமாதானம். அடுத்தது நீடிய பொறுமை. இது கிறிஸ்துவின் குணாதிசயம். இந்த ஆவியின் கனி என்பது கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படுத்தின அவருடைய குணாதிசயங்கள். நீடிய பொறுமை, எந்த ஒரு அவசர புத்தியும் இல்லை. பொறுமையா தேவன் செய்கிற வரைக்கும் அவளோட காத்திருந்து செயல்படக்கூடிய அந்த நீடிய பொறுமை. அடுத்தது தயவு. எல்லாருக்கும் தயவு பாராட்டுவாங்க. இந்த தயவு குணம், தயாளன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. தயால குணம். ஆமேனா? இந்த தயால குணம் என்ன? யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குது என்பதை இவங்க யோசனை பண்ணி அதை எடுத்து அவங்க செயல்படுத்து. அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கே இருக்காது, ஆனால் எடுத்து தயாலம் பண்ணுவாங்க, தயவு பாராட்டுவாங்க, தயவு கொடுப்பாங்க. அந்த தயவு குணம், அந்த தயால குணம். அப்புறம் நற்குணம். இந்த நற்குணம் என்பது எல்லாரை பற்றி பாசிட்டிவாகவே நினைப்பது. நல்லா கவனிங்க, எல்லாரை குறித்தும் எதிர்மறையான, இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள எதிர்மறை என்பது கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான், இந்த சத்துரு, இந்த கோகு மாகோகு, இவங்க இருக்கான பிசாசு, இவன் கொண்டு வரத்த எதிர்மறையான காரியங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா வியாதிக்கு என்ன காரணம் சொல்லுங்க? நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா வியாதிக்கும் மனிதனுக்கு மரணம் எப்படி வந்துச்சு? அவன் ஆப்போசிட்டை உள்ள கொண்டு போயிட்டான். ஏதேனில் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? எப்படி மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு அப்படின்னா, இவன் சிந்தனைக்குள்ள இவனை குறித்த எதிர்மறையை உள்ள கொண்டு போயிட்டான். எதிர்மறையை நல்லா கவனிங்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னா எதிர்மறை. இன்னொருத்தங்களை பற்றி எதிர்மறையாக நினைப்பீங்க பாருங்க, அது நல்ல குணமே, நல்ல புத்தியே கிடையாது. இன்னொருத்தவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லது செய்வாங்க, அவங்க மாறிடுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும், இதை மட்டும் நீங்கள் அவங்கள பற்றின கெட்டதை எதுக்கு உங்களுக்குள்ளே கொண்டு போகிறீங்க? இதுதான் கொடுமை. இது அவங்க பண்ணுறதெல்லாம் உட்காந்து இவங்க பேசின்னு இருப்பாங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க பேசுவாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ ஆண்டவரை இவங்க எப்போ புரிய வைக்க போகிறீங்க தெரியலையே. இந்த நற்குணம் என்பது எதிர்மறையே பார்க்காது. ரூத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மா நீ குணசாலி என்பதை நான் பார்த்துருக்கிறேன், நீ நற்குணசாலி,
காரணம் என்னன்னா, இவளுக்கு ஆப்போசிட் எதுவுமே உள்ள கொண்டு போகல ரூத். பார்த்தீங்களா, இதை ஒன்று விளக்கணும்னா, நான் இந்த ஸ்டடி எடுக்கும்போது நீங்கள் வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக இந்த நோட்டை பார்க்கணும். இந்த 17 காரியத்துக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இந்த 9 காரியத்துக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறேன். ஸ்பிரிச்சுவலி என்னென்ன, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, நமக்குள்ளே என்ன நடக்குது என்பதை குறித்து எல்லாம். ரூத் நற்குணசாலி. ஏதேனிலே மனிதனுக்குள்ளே மரணம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இவனை குறித்து இவன் ஆப்போசிட்டாக நினைச்சான். ரூத் எனக்கு எதுவுமே தவறாக நடக்கலை. மாமியாரே, உன் பேச்சை கேட்டு உன் பிள்ளைய கட்டினேன், என்னை நடுத்தரில் விட்டு போயிட்டியே, உன் பிள்ளைங்க என்னை பாதியில் விட்டு போயிட்டானுங்களே, என் வாழ்க்கையே போச்சு அப்படி இல்லை, எதுவுமே ரூத் பேசவே இல்லை. ரூத் முழுக்க முழுக்க ஸ்பிரிட்ல நிறைந்தவளாய், தேவ ராஜ்யத்தை மாத்திரம் கண்ணோக்கி பார்த்தவளாய். இதை போவாஸ் நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு. அம்மா, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கணும், உன் பிந்தின நற்குணம் பயங்கர உத்தமம், எல்லாமே பாசிட்டிவாக நீ அதை மட்டும் பாருங்களேன். உன் எதிராளியை நீ எதிரியாக நினச்சினாவே நீ அழிஞ்சிருவ. இந்த ஒரு விதியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு எதாகில ஒரு ஆப்போசிட். அதுதான் நான் சொல்கிறேன், ஊரில் ஏதாகில ஒரு துர்காரியம் நடக்குதுன்னா நீங்கள் முதல்ல போய் பாம் போடாதீங்க, நீங்கள் போய் பிளாஸ்ட் பண்ணுறீங்க. அது எல்லாருக்குள்ளே அவங்க மனசுக்குள்ளே சஞ்சல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நான் பேரம்பலத்துலேருந்து வந்துருக்கிறேன். நம்ம ஊரில் அப்பயே கொஞ்சம் அங்கே இருந்தாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. என்ன தெரியல, சொன்ன கம்முன்னு வந்துட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தா அங்கே தெரு முழுக்க பயங்கரம். அங்கே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வெட்டினானுங்க. இது அதில் வேற இவங்க அப்படி நடித்து காட்டுவாங்க. போகிறேன் இங்கே வெட்டினானா, இது இப்படி இங்கே தொங்கிக்கின்னு இருக்குதா, அதை வேற பச்சை பச்சையாக சொல்லிக்கின்னு. எப்பா, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த எதிர்மறையை தயவுசெய்து உள்ளே கொண்டு போவாதீங்க. அப்படியே பொறுமையாக இருங்க, நற்குணசாலிகள் இருங்க. யாரை குறித்தும் எந்த ஒரு எதிர்மறையான கருத்தும் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா ஆயிடுவாங்க. பார்த்தியா, ஆமாம், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி அவனை அழிச்சிட்டாரு, அழிஞ்சிருவேன், நீ தான் அழிஞ்சிருவ. தயவுசெய்து சொல்கிறேன், எதிர்மறையை கொண்டு போவாதீங்க. ஆவியின் கனியில் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைங்களை, சிறு பிள்ளைகளை போல் இருக்கிற நற்குணம் எல்லாருக்கும் நல்லதையே பார், நல்லதையே பார். நீங்கள் ரூத்தை நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்கள். ரூத்தினுடைய அந்த சரித்திரத்தை, ரூத்தை மட்டும் அப்படி கற்பனை பண்ணி நைட்டுக்கு போயிட்டு கற்பனை பண்ணுங்கள். என்னடா இது, ஒரு சொந்த தேசம், இவங்க தான் அந்நியர்கள், இவங்க வந்தாங்க, ஏதோ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம சொந்த ஜனங்களோட போயிடலாமே, அதையெல்லாம் பார்க்கல. அப்படியே மைண்டில் வச்சு எல்லாவற்றையும் நேர்மறையாய் அங்கே பார்த்த அந்த நற்குணசாலி தான் இந்த ரூத். யாரை குறித்தும் எதிர்மறையாய் பேசாதீர்கள். இது தேவராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய குணம் அல்ல. நற்குணம் என்பது எல்லாருக்குமே நன்மையை மட்டும் யோசிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது விசுவாசம். விசுவாசம்னா ஃபெய்த் அல்ல. அதாவது ஃபெய்த் என்பது என்னது, அந்த நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமும், அந்த ஃபெய்த் அல்ல இது. இந்த விசுவாசம் என்பது உண்மையாக இருப்பது, நம்மளை நம்புறவங்களுக்கு உண்மையாக இருப்பது. உன்னை தானே நம்புகிறேன். சில பேர் கூடவே அந்த குழி பறிச்சிடுவான். அவங்க நம்பிட்டாங்கப்பா, நான் அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும். சில பேருக்கு இந்த வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கில் உண்மையாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்க கூட விசுவாசம். இதெல்லாம் ஆவியின் குணாதிசயங்கள். இதெல்லாம் தேவராஜ்யத்தின் பிள்ளைகள். கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. அதாவது ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் சொல் தவறாது இருக்கிறவன் தான் யாக்கோபுடைய சந்ததி. ஆக இந்த விசுவாசம் என்பது உண்மையாக இருப்பது. அடுத்தது சாந்தம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு சாந்தம் என்பது மேசியாவினுடைய குணம். நான் சாந்தமும் மனத்தாழ்மை, கிர்ஜிக்காத, எந்த இடத்துலையுமே தாம் பெருமை, தன்னை குறித்த அந்த மேட்டிமை இல்லாத ஒரு குணாதிசயம். இது ஆவியின் கனியில் பயங்கர முக்கியமானது. இது மேசியாவின் குணாதிசயம். மனிதனுடைய வாய் என்ன பேசும்? அவன் பெருமையை பேசும், அவன் தயாளத்தை பற்றி பேசும், அவனுடைய பெருமையை பற்றி பேசும். மனிதனுக்கு சோதனை எதுன்னா அவன் புகழ்ச்சி தான். பொண்ணுக்கு புடமிடுவது சோதனையாக இருக்கும். மனுஷனுக்கு எது சோதனைனாக்கா அவன் புகழ்ச்சி தான் அவனுக்கு சோதனை. நீதிமொழி நல்ல வசனம் அது, அதில் பார்க்க நமக்கு நேரம் இல்லை, வசங்க. அடுத்தது இச்சையடக்கம். என்னது? இச்சையடக்கம். இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டு ஆகணும்னு மனசில் வச்சுட்டோம்னா அந்த பிரியாணி சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா அங்கே தட்டு பறக்கும்.
அப்புறம் இந்த சினிமா பார்த்தணும், இல்லை இவங்களை போய் பார்த்தணும், இதை இப்படி பண்ணணும், அந்த இச்சை அடக்கணும், இந்த மாம்சத்தில் ஓடுகிற இந்த இச்சைகளெல்லாம் அடக்கக்கூடிய இந்த ஒரு மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இப்போ சொல்லிட்டு ஒரு மகிமையான ஒரு வார்த்தையில வச்சு முடிக்கிறார் பாருங்களேன் பவுல். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பு. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நமக்கு சொல்றாரு, இது இருந்துச்சுன்னா உனக்கு விரோதி யாருன்றாரு. நீ அவனை உனக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தையும் நினைக்காத. இந்த ஆவியின் கனி உனக்குள்ள இருக்குமே ஆனால், நீ சிறு பிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்வாயானால், நான் தான் தேவனுடைய குமாரன் என்று நீ என்னை விசுவாசிப்பாயானால், இந்த 9 கனியும் உனக்குள் இருந்து ஒன்றோடு ஒன்று இசைந்து செயல்படும். கண்டிப்பாக இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தேவராஜ்யத்தின் பிள்ளைங்க. இது நல்ல மனப்பாடம் பண்ணி அதை நீங்கள் அறிக்கை பண்ணிக்கினே இருங்க. இந்த பிரமாணங்களுக்கு விரோதமானது ஒன்றுமே கிடையாது. இது உனக்குள்ளே இருக்குமே ஆனால் உனக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் இல்லை. காரணம், நீ தேவராஜ்யத்தின் பிள்ளை. அல்லேலூயா. ஏனென்றால் நீ மேலே பார்த்தனா சண்டை, கோபம், பகை, விரோதம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ தேவராஜ்யத்தில் இல்லை. இப்படிப்பட்டவள் தேவராஜ்யத்துக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆவியின் கனி என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுக்கான குணாதிசயம். அதனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தர் நம்மை மார்போடு அணைத்திருக்கிறார், நம் மேலே கைகளை வைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் இந்த குணாதிசயங்களை எனக்கு நீங்கள் தாங்கப்பான விட்டு கேளுங்க. அப்பா, இந்த ஆவியின் கனி எனக்குள்ளே செயல்படட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே இந்த 9 வரங்களும் அந்த 9 கனிகளும் இந்த 9 கனியும் என்னிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் கனி கொடுத்து நான் பசியாற்றுறேன்னு சொல்லி நீ ஆண்டுகிட்ட கேட்டு பாருங்க. வியாதியெல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து போயிடும். நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக என்னென்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேனா? இந்த ஆவியின் கனிக்கு விரோதமான பிரமாணம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே என் கண்ணு முன்னாடி எனக்கு விரோதமாக எதுவுமே இல்லைப்பா, ஏன்னா நான் தேவ ராஜ்யத்தின் பிள்ளை, என்னை நீங்கள் அணைச்சிட்டீங்க, என்னை விட மாட்டீங்க. ஆமேன். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. நம் சிறு பிள்ளைகளை போல அவர் ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அரவணைப்பும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. நமக்கு விரோதமான எதுவுமே இல்லை என்பதை அறிக்கை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம். எல்லாம் முழங்கால் படியிடலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, அப்பா, உம்முடைய வல்லமையா